அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மெமரி பிளஸ் ரெசிஸ்டர். மெம்ரிஸ்டர். நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே மெமரின்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும். ரெசிஸ்டர்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியும். பட் மெம்ரிஸ்டர்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. மெம்ரிஸ்டர்னா என்ன? இதை நம்ம எதுக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா பார்க்கலாம். முக்கியமான விஷயம், இந்த ரெசிஸ்டருக்கு மெமரி கெப்பாசிட்டி இருக்கு. சரி, வாங்க தெளிவா இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். Memristor அப்படின்னா, we know that every electronic circuit can be designed by using several passive components, namely resistors, capacitors, as well as inductors. நம்மளுக்கு நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட பாசிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், ஆர்எல்சி சர்க்யூட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்எல்சி சர்க்யூட்டை வச்சு என்னால் ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் டிசைன் பண்ண முடியும். ஆனா பாத்தீங்கன்னா, ஒரு ஃபோர்த் காம்போனன்ட்டா சொல்றாங்க. நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் காம்போனன்ட்ல ஃபோர்த்தா ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் தான் மெம்ரிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர்ஸ் தான். These are semiconductor used for jointing passive components to form a fourth component, and the resistance is named as memristor. இது மாதிரி சொல்றாங்க. It is a resistance depends on charge in memristor circuits and the resistance unit is ohm அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மொத்தமா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆர்எல்சி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். ஆனா நாலாவதா ஒண்ணு இருக்குது மெம்ரிஸ்டர். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்த் காம்போனன்ட். மெம்ரிஸ்டர்ன்றது அதோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ மெம்ரிஸ்டர்ஸ்னா என்ன? இது ஒரு ஃபோர்த் காம்போனன்ட், ஃபண்டமெண்டல் காம்போனன்ட். இதை பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். A memristor is a two-terminal electrical component. It limits or controls the flow of electrical current in a circuit and also remembers or recollects the amount of charge that has previously flowed through it அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது நார்மல் ரெசிஸ்டர் தான். இந்த ரெசிஸ்டர் எப்படி ஆக்ட் ஆகும்? நம்ம நார்மல் ரெசிஸ்டர் எப்படி ஆக்ட் ஆகும்? கரண்ட்டை அப்போஸ் பண்ணுமா? அதையே தான் இங்க பண்ண போகுது. ஓகேங்களா? லிமிட் பண்ணுது. ஆனா இது என்ன பண்ணுதுன்னா, கடைசியா அது வழியா போன கரண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா? அந்த சார்ஜை இது கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. அதனால இப்ப என்னன்னா, இது மெமரிஸ்டர் ஆர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே ரிட்டைன் மெமரி வித்தவுட் பவர் அண்ட் நான் volatile. இதுக்கு பவரே தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டர் வழியா ஒரு சர்க்யூட்டை நான் ஆன் பண்ணிட்டேன், திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, லாஸ்டா என்ன உங்களுக்கு அந்த சார்ஜ் ஃப்ளோ ஆச்சோ அந்த சார்ஜ் ரெசிஸ்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க ஆன் பண்ண உடனே அது கொடுக்கும். இதுதான் மெமரிஸ்டரோட ஒரு தன்மைன்னு சொல்லலாம். Memristor is a semiconductor that joins a capacitor, resistor, and inductor to make a fourth new kind of element whose resistance is called as memristor. That varies as a function of current and flux அப்படின்னு சொல்றாங்க. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா மெமரிஸ்டர் பத்தி? ஒரு தேரி படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெமரிஸ்டர்ன்றது மெமரி ரெசிஸ்டரோட ஒரு காம்பினேஷன் தான். இது ஒரு பாசிவ் சர்க்யூட் எலிமெண்ட், ஒரு கைண்ட் ஆஃப் பாசிவ் சர்க்யூட் எலிமெண்ட். இது பாத்தீங்கன்னா that maintains a relation between time intervals of current and voltage across a two terminal element. அப்புறம் பாத்தீங்கன்னா, hence the resistance of a memristor varies according to access to a history of applied voltage அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். When the current flows in one direction, the resistance increases. In contrast, when the current flows in the opposite direction, the resistance decreases. However, the resistance cannot go below zero அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ஆப்போசிட்ல போகுது அப்படின்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல போற கரண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ப்ரீவியஸா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இதுல இந்த மெமரிஸ்டர்ல அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது என்ன சொல்றாங்க, it means memristor remembers the current that at last flowed across it.
ஓகே. அது மட்டும் இல்லாம இத சப்டிவிஷன் சொல்றாங்க. எதோட சப்டிவிஷன்னா ரெசிஸ்டிவ் ரேம் சொல்றாங்க. அதோட சப்டிவிஷன். இப்போ ஒரு நம்மளுக்கு ஃபிளாஷ் மெமரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபிளாஷ் மெமரீஸ ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த மெம்ரிஸ்டர்ஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தி அனாலஜி பிட்வீன் த வாட்டர் பைப் அண்ட் மெம்ரிஸ்டர். ஒரு வாட்டர் பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல தண்ணி போயிட்டுருக்கு. தண்ணி ஒரு டைரக்ஷன்ல போயிட்டுருக்கு. நம்மளுக்கு பைப்போட டயாமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆக ஆக அது வழியா தண்ணி ஃபாஸ்ட்டா போகுமா? ஓகே. அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் த டயாமீட்டர் ஆஃப் த பைப் கான்ட்ராக்ட்ஸ். எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஃபாஸ்ட்டா போகும். அந்த இடத்துல இருந்து திருப்பி இன் ஆகுறப்ப என்ன ஆகும்னா, சுருங்கிக்கிட்டே வரும். அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகும். Okay. If the water is closed or shut off, the pipe retains its diameter until the water is turned back on. நம்ம எங்க ஆஃப் பண்றோமோ தண்ணி அதாவது அது என்ன பண்ணும்னா அந்த பைப்ல இருக்க டயாமீட்டர் அது வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும். திருப்பி ஆன் பண்ற வரைக்கும். ஸோ ஆன் பண்ண உடனே அங்கிருந்து நம்மளுக்கு தண்ணி ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி தான் இது. டு கண்டினியூ த அனாலஜி when a memristor's power is shut off, மெம்ரிஸ்டர் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதுக்குள்ளேயே வச்சுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் ஒரு ஒரு ஹார்ஷ் ஷட் டவுன் பண்ணிட்டீங்க, இல்லை பவர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ், ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன்ல இருந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இதுதான் மெம்ரிஸ்டரோட கான்செப்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் டைட்டானியம் யூஸ் பண்ணி இதில் பண்ணுறாங்க. ஸோ டோப்பிங்லாம் பண்ணி ஒரு பெரிய கான்செப்ட் தான் இது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இது ஜஸ்ட் 2 டெர்மினல் டிவைஸ் தான் இது. டைட்டானியம் டயாக்சைடு TiO2 இதை ரெசிஸ்டிவ் மெட்டீரியல் இதை யூஸ் பண்ணி தான் இதை மேக் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னா தெரியும் மெம்ரிஸ்டரை பற்றி. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி இந்த மெம்ரிஸ்டரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ். நமக்கு நார்மலாக என்ன தெரியும், கரண்ட் நேராக போகும் இல்லை வோல்டேஜ் நேராக போகும். இங்கே பாருங்க கரண்ட் வோல்டேஜ் எப்படி போகுதுன்னு தாறுமாறாக இருக்கு. ஸோ இது ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். சரி, அடுத்தது இது மெம்ரிஸ்டர் டைப்ஸ். மெம்ரிஸ்டர் டைப்ல இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட இது அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நான் வோலடைல் மெமரி. அதே மாதிரி இதுக்கு லெஸ் எனர்ஜி தேவைப்படுது. இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் கம்மி. இன்னும் சொல்ல போனோம்னா எஸ்எஸ்டியை விட இது இன்னும் ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்பென்சிவ் ரொம்ப கம்மியா இருக்கு, லெஸ் எக்ஸ்பென்சிவ் சொல்றாங்க. So they can store twice as much data on the same surface. அப்படின்னு சொல்றாங்க. Memristor is insensitive to radiation like transistors. Okay. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா because they provide non-volatile memory, Memristor can prevent computers from needing to be rebooted. The user would find his files in the application in the state where he had left them. This would allow us to reboot a PC as quickly as we turn on a light bulb. ஜஸ்ட் நீங்க பவர் ஆன் பண்ண உடனே உங்க பிசி பூம் ஆன் ஆயிடும். ஸோ லாஸ்டா நீங்க என்ன என்ன சுச்சுவேஷன், அது என்ன கண்டிஷன்ல என்ன ஸ்டேட்ல ஆஃப் பண்ணீங்களோ அப்படி அந்த ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு இந்த மெமரிஸ்டர் கொடுக்கும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் நம்மளுடைய மெமரிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் தான் இருக்கு. தி ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் டிட்டர்மைனிங் பெஸ்ட் ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, அதே மாதிரி ஸ்பீடும் பர்ஃபார்மன்ஸும் DRAM-ஐயும் டிரான்சிஸ்டரும் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மெம்ரிஸ்டர் ஆர் நாட் கமர்ஷியலி அவைலபிள். இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்கு மெம்ரிஸ்டர்ல எந்த அளவுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்ல எஃபெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல தான் தெரியும். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். இன்னும் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு இது. சரி, இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா PLC டிவைஸ் சிக்னல் ப்ராசஸிங், மேட்ரிக்ஸ் ஸ்விட்ச், சூப்பர் ரெசல்யூஷன் இமேஜிங், ஃபிசிக்கல் நியூரல் நெட்வொர்க்கிங், டிஜிட்டல் சர்க்யூட், இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கான்செப்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மெமரி ரெசிஸ்டர், மெம்ரிஸ்டர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.